வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுமே நம்ம அந்த ஜின்னோடைய பேரை எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. அப்ப அவனுமே அந்த ஜின்னோடைய பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லைன்னு இப்பவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டியுமே ஒரு வேளை அந்த ஜின்னோடைய பேரு லாலாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ரோஷினியுமே இல்ல அந்த ஜின்னோடைய பேர் லாலாலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரூபினா மாட்டையுமே நீங்க அந்த புக்ல ஏதாச்சும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லவுமே அவங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அந்த இடத்துக்கு கருப்பு ஜின் வந்துருச்சு. உடனே அவங்களுமே யாரெல்லாம் கருப்பு ஜின்னா அப்படின்னு கத்த இவங்களுமே அப்படியே பின்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த ஜின்னுமே உங்களுக்கு 2 சான்ஸா இருக்கு, இப்பவுமே சொல்லு, என்னுடைய பேர் என்னன்னு சொல்லு, இதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்குமே புரியல, ஏன்னா அவன் தான் கண்டுபிடிக்கலையே அந்த ஜின்னுடைய பேரை, அதனால அவனுமே எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம ரைஹானையும் சயரியும் காமிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல உள்ள வந்திருப்பாங்க இல்லையா, பார்த்துட்டு இந்த இடம் என்ன வினோதமா இருக்கு அப்படின்னு ரேஹான் சொல்ல இந்த இடத்துல ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, அப்ப எங்கன்னு கொண்டு நம்ம ஜின்னோடைய பேரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இவளுமே எங்க நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா ரேஹான், அதாவது என்னன்னா ஹில்லா ஃபயர்னு சொல்லப்படுற இந்த இடத்துல நெருப்பே இல்லையே, ஒருவேளை நெருப்பு இருந்தா அந்த ஜின்னோடைய பேரை ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, ஒருவேளை நீ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்கும் போது ஆமா உங்களுக்கு புரிஞ்சது தானே அப்படின்னு அவ சொல்ல, உடனே இவனுமே அந்த கல்லறைய பார்த்துட்டு அந்த இடத்துல நெருப்பு வரட்டும்னு சொல்றான். அந்த கல்லறையில நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல அங்கேயுமே ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி வருது. இவளுமே பாத்தீங்களா இப்ப வந்துருச்சா, சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நேரா போய் அந்த இடத்துல அந்த நோட்ஸை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சிட்டு இருக்கா நம்ம ஷயரியோ. அப்போ நம்ம ரேஹானுமே நம்ம ரோஷினி அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபோன் பண்ணிடுறான். எங்க அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுமே அந்த ஜின்னு கிட்ட பதில் சொல்ல முடியாம நின்னுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்ப அந்த ஜின்னுமே சொல்லுது, நீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் சான்ஸை இழந்துட்டீங்க, என்னுடைய பேரை நீங்க கண்டுபிடிக்கல, அதனால நான் தேர்டா அனுப்புற லேம்பை நீங்க சந்திச்சுக்கோங்க, அது ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே சரி பாத்துக்கலாம், அதையுமே 2 சான்ஸை தான் நாங்க கடந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் அவன் இந்த மாதிரி அவன் நம்ம ஷேரி பேரை கண்டுபிடிச்சிட்டாலாம் அப்படின்னு சொல்லி அவ காதலியே போனை வச்சிருக்கா. தென் அவளுமே ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல ரேஹான் அப்படின்னு சொல்ல அங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோட்ஸை உழைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஷயரி காலில் ஏதோ ஒரு அம்பு மாதிரி விழுது. ஸோ அவளுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுறா. நம்ம ரேஹானுமே உனக்கு என்னாச்சு ஷயரி அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குமே நட்டாஷா கையில அம்போடைய தான் வந்துட்டு இருப்பா. தென் இவ தான் இப்படி பண்ணிருக்கா. அவளுமே அவ கையில இருக்கிற அந்த பேப்பரை அவ பவர்ஸை வச்சு எடுத்துக்கிட்டா. உடனே ஷயரியுமே என்ன பாரு, நாங்க இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம், ப்ளீஸ் எங்க குடும்பம் அங்க ஆபத்துல இருக்கு, நீ ஆனா இப்படி பண்ணிடாத ப்ளீஸ், அதை உடச்சு போட்டுறாத அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க ஷயரியும் ரேஹானுமே. ஆனா இவ ஒத்துக்கவே மாட்றா. எனக்கு தான் தெரியுமே நீங்க இந்த இடத்துக்கு எப்படினாலும் மோப்பம் பிடிச்சி வந்துடுவீங்கன்னு, உங்களை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு தான் நானுமே முடிவு பண்ணேன், அதனால தான் இப்போ இந்த லெட்டரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இந்த லெட்டரை உழைச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னப்பா இது 3 லெட்டர் தானே அந்த ஜின்னோடைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலா அப்படின்னு சொல்லவுமே அந்த இடம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இடியுது. அப்படி நம்ம நட்டாஷாவை உள்ள பிடிச்சி இழுத்துக்குச்சு. அங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் இடியுது. இவங்க எப்படியாச்சும் தப்பிச்சு தான் ஆகணும், ஆனா இவளால நடக்க முடியல இல்லையா. ஸோ அவளையுமே எப்படியாச்சும் கூட்டி வந்துடலான்னு 2 பேருமே ஃபாஸ்டா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா அங்க பாறையா அந்த இடத்துல ஃபுல்லாமே அடைச்சு வச்சிருச்சு. உடனே நம்ம ரேஹானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுடைய போன் கீழே விழுந்து கிடக்குது. நம்ம ஹீரோயினுமே ஹலோ ரேஹான் சொல்லு, ரேஹான் பேர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போன் ரீச் ஆகல, ஏன்னா அவன் போனை கீழே போட்டான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு அந்த ஜின்னு ஒத்துக்கிறியா, என்னுடைய பேரை கண்டுபிடிக்க முடியல, நீங்க ஒத்துக்கோங்க, நான் அந்த தேர்ட் லேம்ப் அனுப்புவேன், நீங்க அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம அம்மனுக்கு வேற வழி இல்ல, சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜின்னுமே அந்த இடத்துல இருந்து போயிருச்சு. அப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஷயரிக்கும் ரேஹானுக்கும் என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போன் ரீச் ஆகல, மேபி எதுவும் ஆயிருக்காது நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு லேம்ப் வருது. இவங்க அதை நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம ரேஹானை காமிக்கிறாங்க. அவனுமே நீ வா ஷயரி நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கதான் கல்லால அடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இவங்களால வெளியில போக முடியல. இவன் மேஜிக் ஸ்டிக் வச்சிருக்கான், அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனாலையுமே வெளியிலேயே போக முடியல. என்னதான் நடக்குன்னு பார்த்தா ஷயரி கல்ல ரத்தம் அப்படியே வளைஞ்சிட்டே இருக்கு. அவளுமே ஒரு பக்கம் அந்த அம்பை எடுத்து விட்டுட்டு தான் இருக்கா. ரேஹானுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஷயரி நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லவும் என்னுடைய மேஜிக் தான் இங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்ல, நான் சொல்றேன் நிச்சயமா நீங்க முழு மனசோட நீங்க நம்பிக்கை வைங்க, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷயரியுமே அவன் கையை பிடிச்சிட்டு இப்ப ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவன் ட்ரை பண்றான். அப்படி அந்த இடத்துல ஃபுல்லாமே அப்படியே கிளியர் ஆயிருச்சு. அப்படி நம்ம ஹீரோவும்
ஹீரோயினும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப பார்த்தா ரொம்ப குழந்தையுடைய சவுண்ட் கேட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே எந்திச்சு இந்த அர்மானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அர்மான் தூங்கிட்டு இருக்கான். அப்ப யாரு சவுண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி அவ முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா அவனையுமே எழுப்பி எங்க பாருங்க அர்மானுடைய சவுண்ட் இல்ல யாரோடைய சவுண்டும் இப்படி கேக்கு அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கப்புறம் அவனுமே வந்து எங்க தான் சவுண்ட் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் சவுண்ட் கேக்கு போலன்ட்டு இவங்க 2 பேரும் கீழே வந்து பார்த்தா அந்த விளக்குல திறந்து இருக்கு. அந்த விளக்குல இருந்து சவுண்ட் கேட்டு இருக்கு. அப்ப நம்ம ரோஷினியுமே சொல்றா, ஒருவேளை அந்த 3வது சேலஞ்சா இருக்கிற இந்த ஜின்னு வந்து குட்டி குழந்தையோட வாய்ஸா இருக்க, இதை நம்மளால பீட் பண்ண முடியுமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம அர்மான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா குழந்தைய தனியா விட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே மேலே ஏறி போய் பார்த்தா அர்மான் பக்கத்துல இன்னொரு தொட்டில் கிடக்கு. அர்மான் அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அர்மானையுமே தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பார்த்தா அந்த தொட்டில இருந்து சரியான சவுண்டு கேட்குது. இவங்களுக்கு காதே ரொம்ப வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தொட்டில் ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த தொட்டில்ல உள்ள திங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சுத்திட்டே இருக்கு. நம்ம ஹீரோவோ பாசிகர் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் மேஜிக் யூஸ் பண்ண போகும்போது அந்த இடத்துல எல்லாமே இன்விசிபிளா மறைஞ்சு போச்சு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோயின்ட்ட என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்ல அவளுமே இந்த ஜின்னு நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது. 2 ஜின்னு வந்துச்சு, அது ரொம்ப பலசாலி மாதிரி, இந்த ஜின்னு தான் பலசாலி போல. தென் நம்ம எப்படியாச்சும் அர்மானை மட்டும் பாதுகாக்கணுங்க, அர்மான் காண்டி தான் இந்த ஜின் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவ சொல்ல அப்படியே இவங்க 2 பேரும் கிச்சனுக்கு தான் போறாங்க. அப்ப குழந்தைக்கு பால் தான் ஆத்திட்டு இருப்பான் போல. அப்பவுமே சவுண்டு பலமா கேக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க காதை புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கத்தி கத்தியா வந்து இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோ பயப்படுறா, கையில வேற குழந்தைய வச்சிருக்கா. அப்ப அவனுமே வந்து அந்த கத்தி டக்குன்னு வர்றதுக்குள்ள இவங்கள காப்பாத்திடுறான். இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டுல உள்ளவங்கள்ட்டையும் ரூபினா அம்மாட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ரூபினா அம்மாவுமே இப்போ ஒண்ணு பண்ணலாம் தான், ஒருவேளை அந்த ஜின்னு குழந்தைய இல்லாம வேற பெரிய ஜின்னா இருந்து அந்த குழந்தை வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நம்ம வந்து விசிபிளா அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிட்டையுமே இந்த பாரு இது ஒரு மேஜிக் பொடி, சோ இதை வந்து தூவி விட்டேன்னு வச்சுக்கோயேன் அந்த குழந்தை தெரியும், ஆனா இதுக்கப்புறம் உங்களுடைய மேஜிக் வந்து இந்த ரூம்ல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயினுமே அதான் அர்மான் பாட்டிட்டு தானே இருக்கான், சோ பிரச்சனை இல்ல, நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணுங்க, இப்போதைக்கு மேஜிக் நாங்க இங்க பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பவுடரை வந்து அந்த இடத்துல போடுறாங்க. போட்டுட்டு அந்த குழந்தையோடைய டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா செம சவுண்டு கேக்குது. இவங்க காதே கிளியுது. இவங்களால முடியல. அப்போ பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவம் வருது. ஆனா அது இன்விசிபிளா தான் இருக்கு. ரோஷினியுமே பார்த்துட்டு அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தா இந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறதுக்குள்ள நேரா அந்த குழந்தை அர்மான தூக்கிட்டு வந்திருக்கு. தென் நம்ம ஹீரோயினுக்கோ சரியான பயம். ஏன் குழந்தை பாட்டிட்டு தானே இருந்துச்சு, இங்க எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவ பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா நேரா அர்மான தூக்கி மேல வச்சுட்டு இருக்கு நட்ட குத்துற. நம்ம ஹீரோயினுக்கோ உயிர் கையில இல்ல, என் குழந்தை அருமான் அருமான் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப ஹீரோவுமே நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் எங்க குழந்தைய விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்ல இருந்து ஒரு கத்தி வருது. அது குழந்தைக்கு நேரா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு உயிரே கையில இல்ல, குழந்தை என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் கிட்டே போய் ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுற அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ருபினா அம்மா வந்து இல்ல இல்ல நீங்க கிட்ட போவாதீங்க, ரொம்ப ஆபத்து, ப்ளீஸ் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த கத்தி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குது. குழந்தையுமே கீழே இறங்குது. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துல அப்படி அந்த குழந்தையுமே இன்விசிபிள் ஆயிட்டு அருமான அப்படி விட்டுட்டு போயிருச்சு. நம்ம ஹீரோயினுமே போய் அருமான தூக்கிக்கிறா. அப்ப பாட்டிட்ட வந்துமே இந்த குழந்தை உங்கள்கிட்ட தானே இருந்தான், திடீர்னு எப்படி மேல வந்தான் அப்படின்னு கேட்கவுமே அது எனக்கு தெரியலையம்மா, ஆனா என் கையில தாமா நான் வச்சுட்டு இருந்தேன்ல அவங்க சொல்ல. அப்ப நம்ம ரூபினா மாட்டையுமே இதுக்கு என்னதான் சொல்யூஷன், இந்த ஜின் நம்ம என்னதான் பண்றது இந்த ஜின் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இருக்கும் போது இந்த ஜின்னை நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது, ப்ரீவியஸ் வந்து ஜின் மாதிரி தான், அந்த ஜின் ரொம்ப பலசாலி போல, ஆனா குழந்தைன்றனால நம்ம பாவப்பட்டு விட்டுருவோம் நினைச்சிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ருபினா அம்மா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா, பேசாம நம்ம அந்த குழந்தைய வந்து யார் மேலேயாச்சும் கூட்டி அந்த குழந்தைக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வாராங்க. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும், நான் சில ரிச்சுவல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே அப்படி சுத்தி நின்று ரிச்சுவல்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ருபினா அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், நாங்க உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம், ப்ளீஸ் நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லவுமே அந்த பாட்டில் கொஞ்சம் மூவ் ஆகுது. அப்படியே அந்த பாட்டிலுமே சுத்தி யாருக்கிட்ட நிக்குதோ அவங்க கிட்ட தான் அந்த குழந்தை உள்ள வந்துரும் அவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே சுத்திட்டு லாஸ்டா பார்த்தா சல்மா கிட்ட தான் நிக்கி. திடீர்னு பார்த்தா சல்மா மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நான் தான் அவங்களுமே அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுமே தனியா உட்காந்து விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினால
பார்க்க முடியல. அவங்க ஒரு சைடுல நின்று அழுதுட்டே என் அம்மாக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் பாட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்த பேபியுமே இந்த குழந்தை தானே அதுவுமே, ஸோ அவங்க கிட்ட விளையாடுறன்ற பேர்ல அழ வச்சுட்றாங்க. தென் ரோஷினியுமே அந்த பொம்மை எடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தையுமே அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, அம்மா அம்மான்னு இந்த குழந்தைய நம்மள கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவளும் அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ருபினா அம்மா சொல்றாங்க நம்ம இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மன்ட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிங்க ரேஹான் ஷேரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நட்டாஷா அங்க செத்துருப்பா இல்லையா, ஸோ அவ கையில அந்த பேப்பர் இருக்கு. அவளுமே பாதி புதஞ்சு புதையாம கடந்துட்டு இருக்கா. தென் இவளுமே பார்த்துட்டு அங்க பாரு அந்த ஜின்னுடைய பேரை சொன்னதுக்கு தான் அவளுக்கு இந்த கதி ஆயிருச்சு, அப்படி இந்த ஜின் பேர் என்னத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேஹான் அந்த பேப்பர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா 3 லெட்டர் தான் இருக்கு. இதை பார்த்துட்டு அவளுமே என்னது இது 3 லெட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஓ நோ, ஒருவேளை அந்த ஜின்னுடைய பேரை சொல்லிட்டா அவங்க எல்லாருமே செத்துருவாங்க, இதை போய் நம்ம ரோஷினியும் அம்மன்ட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல ரேஹானுமே கரெக்ட் தான், நம்ம போய் சொல்லணும், நம்ம அவங்கள போய் வான் பண்ணணும், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம ரோஷினியுமே குழந்தைய தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்க அந்த குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டத. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபிளார்ல இருந்து ஒரு ஃபிளார் இன்விசிபிளா இருக்கு. நம்ம ரோஷினிக்கு அப்பதான் தோணுது ஒருவேளை அது நம்மளுடைய குழந்தை தான், நம்மளுடைய குழந்தை ஒண்ணு அபார்ட் ஆன மாதிரி போச்சு இல்ல, அது அந்த குழந்தை தான் அப்படின்னு அவ கண் கலங்கிட்டு அமன்ட்ட தான் சொல்ல வந்துட்டு இருக்கா. இங்க அமனும் ரூபினா அம்மாவுமே அந்த குழந்தையோடைய அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு புக்ல சில ரிச்சுவல்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு உருவம் மாதிரி வருது. அப்ப அமனுமே இப்படி வந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, சோ அந்த உருவம் யாரு கூட தான் மேட்ச் ஆகும், கண்ணு மூக்கெல்லாம் இல்லையே, யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே இவன்ட்ட சொல்ல வந்திருப்பா. அந்த நிழலும் இவளும் மேட்ச் ஆகுறா. தென் அதுக்கப்புறம் நீயா அப்படின்ற மாதிரி நம்ம ரூபினாமா பார்க்க அவளுமே இது நம்ம குழந்தை தான் அமன், நம்ம குழந்தை தான் இப்போ இன்விசிபிளா இருந்துச்சு, அது நம்ம குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் அப்படி மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அப்ப அமனுமே ரூம்ல தான் இருப்பான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, எனக்கு என் குழந்தைய தொட்டு கொஞ்சம் போல இருக்கு, அர்மான் மாதிரி அதுவுமே ஒரு குழந்தை தானே, இப்ப நம்ம கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், ஆனா நம்ம பாசம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ருபினா அம்மாவுமே அந்த இடத்துக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அந்த குழந்தையோடைய நோக்கம் என்னன்னு, வாங்க கீழே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு சல்மா மேல தானே இருக்கு அந்த குழந்தையுமே. அப்ப இவங்க 2 பேரும் போய் பேசிட்டு இருக்காங்க. நான் பாருமா செல்லம், உன் அப்பா அம்மா வந்திருக்கோம், ப்ளீஸ்மா நீ எங்கள்கிட்ட பாரு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த சல்மாட்ட இருக்கிற அந்த குழந்தையுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை அங்க இருந்து போயிருது. சல்மாவுமே நீ என்னம்மா என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவுமே அம்மா நீங்க நார்மலா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நான் வந்துட்டேன், எனக்கு என்னது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். பார்த்தா இவளும் அவ குழந்தைய பாட்டிட்ட கொடுத்துட்டு தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருப்பா. அப்ப ரூபினா அம்மாவுமே சரி அந்த குழந்தையுடைய நோக்கம் என்னதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்து அந்த 2 ஃப்ளவர்ஸையுமே கொண்டு வந்து வைக்கும் போது அதுல இருக்கிற அந்த இன்விசிபிளான உருவம் நல்ல ஃப்ளவரை போய் கட்டி பிடிச்சி அந்த இடத்துல தீயா உருவாக்கி பஸ்பமாக்கிருச்சு. இதை பார்த்துட்டு ரூபினா அம்மாவுமே ஓ நோ அப்படின்னு கத்துறாங்க. சல்மாவுமே எனக்கு ஒண்ணு தோணுது, எனக்கு இப்பதான் தோணுது, அர்மானை எடுத்துக்கத்தான் அந்த குழந்தை வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கா தூக்கி வாரி போடுது. அப்படி இந்த சீன் இங்க கட்டாக நம்ம ஷயாரியும் ரேஹானும் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க போல. அப்ப அந்த கருப்பு ஜின்னுமே வந்துருச்சு. உடனே இவங்க 2 பேரும் உள்ள போய் சொல்லிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்குள்ள அந்த கருப்பு ஜின் மேஜிக் வச்சு 2 பத்தியும் பாட்டிலுக்குள்ள அடைச்சிருச்சு. ஏன் வழியில நீங்க 2 பேரும் குறுக்க வராதீங்க அப்படின்னு அந்த கருப்பு ஜின் சொல்லிட்டு இருக்கும்போது ரேஹானுமே அவனுடைய சக்தியை யூஸ் பண்ணி வெளியில போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனாலையுமே போக முடியல. தென் ரோஷினியுமே அப்ப அர்மானிகமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பாட்டி தான் அருமனை தூக்கிட்டு போறாங்க. நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்காங்க. சல்மாட்ட இருந்து அந்த வெளியில போன குழந்தை பாட்டியோடைய உடம்புக்குள்ள போயிருச்சு. இவங்க நேரா போய் அந்த பாட்டியை திரும்பி பார்த்தா அந்த பாட்டி குழந்தைய வச்சிருக்கு, சைல்டிஷா பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிதான் அந்த குழந்தைய வாங்க போறாங்களோ, அர்மானை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.